ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ப்ரொடியூசர் ராஜன் அவர்கள் இறந்து போயிட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டேன். உண்மையாகவே மிகவும் வருத்தமான ஒரு விஷயந்தான். ஒரு மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை எப்போ தெரியும்னா அவன் இறப்பில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழும்போது பணக்காரனாக வாழலாம், ஏழையாக வாழலாம், புகழோட உச்சியில் வாழலாம், புகழே இல்லாமல் கூட வாழலாம். ஆனால் இந்த நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையினால் நம்ம வாழ்ந்து தான் கழிக்கணுமே தவிர, நம்மளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கடந்து நிற்கிறதுல தான் நம்ம யாருன்றதை இந்த சொசைட்டிக்கு நம்ம நிரூபிக்க முடியும். அதுக்கு மாறாக நம்ம ஷார்ட்கட்டாக வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நம்ம தற்கொலையை தேர்வு பண்ணோம்னா அதில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஒரு மனிதனோட வாழ்வு எப்போ தெரியும்? அவனுடைய இறப்பில். அந்த இறப்பு எப்படி இருக்கணும்னா இயற்கையான இறப்பாக இருக்கணும். அப்படி இறக்கும்போது அவங்கள அந்த லாஸ்ட்டாக அவங்கள வச்சு அவங்களுக்கு மாலை மரியாதை செலுத்தி எல்லாரும் அஞ்சலி செஞ்சு அவங்கள உடல் அடக்கம் பண்ணும்போது தான் அந்த வாழ்க்கை முழுமையடைகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு மாறாக போய் அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்ட அந்த கூகம் அதில் போய் இறந்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவரோட அடக்கம் எப்போ நடந்தது, யார் மரியாதை செலுத்தினாங்க, அவருக்கு என்ன அஞ்சலி செலுத்தினாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. இவ்வளவுக்கும் அவர் எவ்வளவு பெரிய தைரியமான ஆள். அவருடைய பேச்சுக்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்படி ஒரு தைரியமான ஆளுக்கே இப்படி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதோட அவரோட ஆன்மா சாந்தியடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கிறது தான் சரியானதாக இருக்கும். யாரும் இந்த முடிவை எடுக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய இன்றைய கருத்து. வணக்கம்.